Hello everyone, நான் கார்த்தி and welcome back to cricket. Try A Nation series வந்து பரபரப்பா நடந்துட்டு இருக்க இதே டைம்ல இந்த Try A Nation சீரிஸ்லயே முக்கியமான மேட்சா பார்க்கப்பட்ட இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான மேட்ச் சூப்பர் ஓவர்ல முடிஞ்சிருந்தது. இந்த மேட்ச்ல வந்து 3 தமிழர்கள் விளையாடி இருந்தாங்க. ஒன்று விஜயஸ்காந்த், இன்னொன்று மாதுரன், இன்னொன்று முகமது சிராஸ். இந்த வீடியோல நாங்க அந்த முக்கியமான மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் எடுத்த முகமது சிராஸை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நீங்க இன்னும் இந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணா பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் இதே மாதிரியான ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் அப்டேட்ஸ்ல வந்து ஒவ்வொரு நாளும் போட்டு கொண்டிருப்பேன். அதை வந்து உங்களால பார்க்க முடியும். இலங்கையில மட்டும் இல்ல, எந்த நாட்டிலேயாவது உண்மையான ஆர்வத்தோட கிரிக்கெட் விளையாடுற ஒவ்வொருவருக்கும் இருக்கிற கனவு தான் அந்த நாட்டுக்குரிய தேசிய அணியில வந்து விளையாடணும்ன்றது. அப்படித்தான் முகமது சிராஸுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இலங்கைக்கான தேசிய அணியில விளையாடணும்ன்ற கனவு இருந்திருக்கு. என்னதான் தேசிய அணிக்கு விளையாடணும்ன்ற கனவு இருந்தாலும் கிரிக்கெட்டை வந்து தொடர்ச்சியா முறையான பயிற்சிகளை பெறுறதுக்கு வந்து கணக்க செலவும் ஆகும். ஆனா இந்த தடைகள், இந்த வசதி எல்லாத்தையும் வந்து தாண்டி உலகத்துல எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து முன்னேறி வந்திருக்காங்க. இப்படி எந்தவித பெரிய வசதிகளும் இல்லாம பல தடைகளை தாண்டி வந்த வீரரான் முகமது சிராஸ். இப்படி அவர் இலங்கையில தேசிய அணியில விளையாடணும் கனவு கேட்க அவரோட கையில இருந்து ஒரே விஷயம், அவரோட கையில பந்தை கொடுத்தா அதை மிரட்டலான வேகத்துல வந்து போடுறது. ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இப்படி தன்னிட இருக்க இந்த திறமையால வந்து தன்னால முன்னேற முடியும். இலங்கையின் மத்தியில இருக்கிற கண்டியில பிறந்த முகமது சிராஸ் அவரோட பாடசாலை படிப்புகளை வந்து மதீனா கல்லூரியில படிக்கிறார். இவரோட கிரிக்கெட் வாழ்க்கை வந்து பாடசாலையில தொடங்குது. அண்டர் 13 அணிக்காக விளையாடுறார். இப்படி அண்டர் 13ல பாடசாலை மட்டத்தில் தொடங்கின முகமது சிராஸ் அவர் வீசுற வேகப்பந்தில இருந்த ஆர்வத்தால தொடர்ச்சியான பயிற்சிகள் மூலம் எல்லா போட்டிகளையும் வந்து தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இவரோட திறமைகளை வந்து எல்லாரும் இனங்காண வலிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் 2011 குருநாகல் ஜூத்துக்காக வந்து விளையாடுறார். இப்படி தன்னுடைய வேகப்பந்துக்கு வந்து எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிக்கிறத உணர்ந்த முகமது சிராஸ் தன்னுடைய இந்த திறமையை வந்து எப்படி இன்னும் கூர்மைப்படுத்தலாம் கடினமான பயிற்சிகளை வந்து ஈடுபடுறார். 2015 மணிகிராம் கொம்பனியா நடத்தப்பட்ட ஃபாஸ்டஸ்ட் போலர் என்ற ஒரு காம்படிஷன்ல வந்து கலந்து கொள்ற முகமது சிராஸ் அந்த போட்டியில வந்து முதலிடத்தையும் பெறார். அவர் அந்த போட்டியில 138 கிலோமீட்டர் என்ற வேகத்துல வந்து வீசியிருந்தார். இப்படி அந்த பிரபல்யமான போட்டியில வின் பண்ணதால எல்லாருடைய கவனத்தையும் வந்து ஈர்த்திருந்தார் முகமது சிராஸ். இதனால அண்டர் 23 கோல்ஸ் கிரிக்கெட் கிளப்புக்கு விளையாடுற வாய்ப்பையும் பெறார். இப்படி இந்த கிளப்புக்காக விளையாடின முகமது சிராஸ் 5 ஒரு நாள் போட்டிகளை வந்து 10 விக்கெட்டுகளை வந்து எடுக்கிறார். இவர் இந்த கிரிக்கெட் வாழ்க்கையில முக்கிய திருப்பு முனையா இருந்தது என்னன்னா, ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டால் நடத்தப்படுற அண்டர் 23 ப்ரொவின்சியல் டூர்னமெண்ட்டுக்காக சென்ட்ரல் ப்ரொவின்ஸுக்காக விளையாடுறார் முகமது சிராஸ். தன்னுடைய வேகப்பந்து வீச்சின் மூலம் எதிரில் நிற்கிற பேட்ஸ்மேனை வந்து திணற அடிக்கிறார். இந்த டூர்னமெண்ட்ல 2 முறைகள் வந்து 5 விக்கெட்டுகளை ஒரு மேட்ச்ல எடுக்கிறார். அதோட இந்த டூர்னமெண்ட் ஃபுல்லா 26 விக்கெட்ஸ்களை கைப்பற்றி அந்த டூர்னமெண்ட்டுக்கான முன்னணி விக்கெட் டேக்கராகவும் மாறுறார். இப்படி இவர் பவுலிங்ல மட்டும் தான் நல்லா சேவர் நச்சு கொண்டிருந்த அந்த டைம்ல தான் ஒரு மேட்ச்ல லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனா வந்து இறங்கி 65 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்றார். அரசத்தை அடிச்சு 2019 இவரோட திறமைகளை பார்த்த செலக்டர்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கான ஸ்ரீலங்கா ஏ டீம்ல வந்து இவரை வந்து சேர்த்து கொள்றாங்க. தேசிய அணியில இடம் பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதையும் விட மிகப்பெரிய சவால் என்னன்னா பிளேயிங்ல உள்ள வாரது. துரதிருஷ்டவசமா என்ன நடக்குதுன்னா, அந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஸ்ரீலங்கா ஏ டீம்ல வந்து இவரோட பேர் இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த சுற்றுப்பயணத்துல வந்து பிளேயிங்ல உள்ள வாய்ப்பு கிடைக்கல. சில நேரங்களில் பல தடைகளை தாண்டி எங்களுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகிக்க ஏதோ ஒரு தடை வந்து புதுசா அதை வந்து நிற்கும். எஸ்எல்சி இன்விடேஷனல் T20 மேட்ச் விளையாடி இருந்த இவருக்கு அந்த டைம்ல இவருக்கு COVID-19 வருது. இதனால இந்த மேட்ச்ல வந்து விளையாடுற வாய்ப்பை வந்து இழக்கிறார் முகமது சிராஸ். என்னதான் புது தடைகள் வந்தாலும் முகமது சிராஸ் நம்பிக்கையை மட்டும் யாராலையும் முடக்கலாம் போயிட்டு அவர் வந்து COVID-19 இருந்து குணமான பிறகு திருப்பியும் தன்னுடைய முழு முயற்சியோட செயற்படுறார். இதனால வந்து ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மேட்ச்ல வந்து ஸ்ரீலங்கா ஏ அணிக்காக விளையாடுறார். இப்படி பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வழியா ஆகஸ்ட் 2, 2024 கொழும்புல நடந்த இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒரு நாள் போட்டியில இலங்கைக்காக விளையாடுற வாய்ப்பையும் பெறார் முகமது சிராஸ். அதுக்கு பிறகு நியூசிலாந்துக்கு எதிரான மேட்ச்லயும் வந்து இவர் விளையாடி இருந்தார். அதுல வந்து ஒரு விக்கெட்டையும் வந்து எடுத்திருந்தார். இப்படி எங்களோட வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்களை வந்து எப்படி நாங்க சமாளிச்சு தொடர்ந்து எங்களோட வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போறோமோ அதுலதான் உண்மையான வெற்றியே இருக்கு. அதே மாதிரி தான் முகமது சிராஸ் தனக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்புகளையும் வந்து பயன்படுத்தியிருந்தார். சில வாய்ப்புகள் வந்து இயற்கையாவே அவருக்கு மூடப்படுது. ஆனா அப்பையும் வந்து அவர் தளராம திருப்பி 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 தன்னுடைய கனவுகளை நோக்கி ஓடி இருந்தார். இப்படி முகமது சிராஸ் கஷ்டப்பட்டு தன்னுடைய உழைப்பை கொடுத்ததால் தான் எப்பயுமே திறக்காத சில கதவுகள் வந்து அவருக்கு திறக்கப்பட்டது. இப்ப நடந்து கொண்டிருக்கிற ட்ரை ஏ நேஷன் சீரீஸ்ல ஸ்ரீலங்கா ஏ அணிக்கான முக்கிய பந்து வீச்சாளராக திகழ்றார் முகமது சிராஸ். இவர் வந்து இந்த சீரீஸ்ல வந்து நல்லா செயற்படணும் எல்லா ஃபேன்ஸாலையும் எதிர்பார்க்கப்படுது. அதோட இந்த சீரீஸ்ல வந்து நல்லா தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டினா ஸ்ரீலங்கா நேஷனல் டீமுக்காக விளையாடுற வாய்ப்பை வந்து இவர் பெறுவார் என்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு ஸ்ரீலங்கா டீமுக்காக விளையாடின முகமது சிராஸ் இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் டாபிக்ஸை வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கறதுக்கு இந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.